கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ராஜ்யங்கள், ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசின் ராஜ்யம். ஒன்று அந்தகாரம், அடுத்தது ஆச்சரியமான ஒளி. ஒன்று இயேசு நம்முடைய ராஜா, இரண்டாவதாக இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு. பிசாசை ஜெயிப்பது எப்படி? சாத்தானை ஜெயிப்பது எப்படி? வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது எப்படி? பிசாசு, உலக, மாம்சம் இவற்றோடு போர் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜீவிப்பது எப்படி என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். பிசாசை ஜெயிப்பது எப்படி? ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அதற்கேற்ப ஆண்டவர் ஏதுக்களையும் எத்தனங்களையும் காரியங்களையும் கருணையான அவருடைய காரணிகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றாக பார்க்கலாமே. ஏறக்குறைய 7 காரியங்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போர் என்பது மற்றவர்களோடு அல்ல. போரோ யுத்தமோ சண்டையோ மற்றவர்களோடு அல்ல. இந்த உலகத்தில் நாம் போரிட வைத்திருக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சரி, இந்த போராட்டம் இதை நடத்துவது எப்படி? பிசாசை ஜெயிப்பது எப்படி? முதலாவதாக சித்தம் என்ற வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். தேவ சித்தத்தின் நடுவிலே நாம் ஜீவிக்கும் பொழுது யுத்தத்தில் வெற்றி என்பது நிச்சயம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் ஒரு தொடர் வசன தொகுப்பை நான் வசிக்கப் போகிறோம். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மெஜையில் இருக்க வேண்டும். நான் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களை என்னோடு சேர்ந்து நீங்கள் பின்தொடர வேண்டும். யாக்கோபு 4. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டை யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாது இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரரே, விபசாரிகளே. யார் அவங்க? உலக சிநேகம் உள்ளவர்கள். உலகத்திலே தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய சிந்தைகளையும் ஆசைகளையும் இச்சைகளையும் வைத்திருக்கிறவர்கள். விபசாரரே, விபசாரிகளே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைவனாக இருக்கிறான் என்று சொல்லி வாசித்துவிட்டு 6ஆம் வசனம், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசை எதிர்ப்பது எப்படி? அவனை ஜெயிப்பது எப்படி? முதலாவதாக சித்தம், தேவ சித்தம்.
சுய சித்தத்தின்படி வாழும் பொழுது, சுய இஷ்டத்தின்படி வாழும் பொழுது, மாம்சத்திற்கு ஏற்றாற் போல ஜீவிக்கும் பொழுது, உலக சிநேகத்தோடு ஜீவிக்கும் பொழுது போரிலே ஜெயிக்க முடியாது. பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவ சித்தத்தின் நடுவிலே நாம் ஜீவிக்க வேண்டும். அது முக்கியம். ஐயா, உம்முடைய சித்தம் ஆக்கிடவே வேண்டும் என்று மெய்யாய் அவருடைய சமூகத்திலே நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். ஐயா, தேவ சித்தம் என்றால் என்ன ஐயா? பல காரியங்கள் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்ல முடியுமா? முடியுமே. The word of God is the will of God. ஆண்டவருடைய வசனம் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க அது சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள கீழ்ப்படிய தேவ சித்தத்தின் நடுவில் ஜீவிப்போம். பிசாசின் சித்தத்திற்கு ஒதுங்கி வாழ்வோம். சுய சித்தத்தை நாம் மீறி ஆண்டவருடைய சித்தத்திற்கு உட்படுவோம். எனவே ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் நடுவில் நான் ஜீவிக்க எனக்கு விருப்பம் தாரும், எனக்கு ஆசை தாரும், எனக்கு மனம் தாரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவ சித்தம். ஆண்டவருடைய வசனத்தை வாசியுங்கள், படியுங்கள். ஆண்டவர் தம்முடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார். ஏனென்றால் எனக்கு சொல்லியிருக்கிறார். அந்த சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஐயா, கஷ்டம் ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம் ஐயா. மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், தெய்வ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தல், இதெல்லாம் கஷ்டம் ஐயா, கஷ்டம்தான். ஆனால் லேசு. எப்படி லேசு? ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை தருவார், உங்களுக்கு மனம் தருவார், பலன் தருவார், நீங்கள் வெற்றி சிறக்கலாம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். தேவ சித்தம். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் லட்சியம் உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தத்தின் நடுவிலே நான் ஜீவிக்க வேண்டும், உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே நான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழும் பொழுது பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியையும் சத்துவத்தையும் ஆண்டவர் தந்தருள்வார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக சாத்தானை ஜெயிப்பது எப்படி? முதலாவதாக சித்தம், இரண்டாவதாக சத்துவம். சத்துவம்னா வல்லமை, சத்துவம்னா பலன். எங்கே பார்க்கிறோம் அதை? எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 10 அங்கே வருது அந்த வார்த்தை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதுக்காக? பிசாசை எதிர்த்து நிற்க, முறியடிக்க, அவன் மேல் வெற்றி சிறக்க அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எப்படியா? தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அதை தரித்து கொள்ளும்போது தேவனுடைய சத்துவம் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். 12ஆம் வசனம், உலகத்தில் உள்ளவங்ககிட்ட மட்டுமல்ல, நண்பர்கள் அல்லது விரோதிகள் அல்லது உலக பிரகாரமான காரியங்களிலே மட்டுமல்ல, அதற்கு மட்டும் எதிராக நம்முடைய போராட்டம் அல்ல, நம்முடைய மெய்யான போராட்டம் யாரோடு? தொடர்ந்து வாசிப்போம். 12, ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு, சண்டை உண்டு. உலக பிரகாரமான ஆட்களோடு மட்டுமல்ல, இன்னும் இதற்கு மிஞ்சிய பிசாசின் சேனைகளோடு ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீமை செய்யக்கூடிய காரியம் நாம் முன் நிற்கிறது என்றால் அந்த தீமை செய்யாமல் கர்த்தருடைய பலத்தினாலே, சத்துவத்தினாலே, சர்வாங்க வர்க்கத்தினாலே நாம் தரிக்கப்படும் பொழுது இந்த சத்துவத்தை நாம் பெறுகிறோம். போராட்டத்திற்கு அந்த சத்துவம் நமக்கு உதவி செய்கிறது. என்னென்ன காரியங்கள்? 13ஆம் வசனம் முதல், ஆகையால் தீங்கு நாளிலே தீமை செய்யக்கூடிய வேளையிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எதிர்ப்பு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படி. திராணி, அதான் சத்துவம், சர்வாயுத வர்க்கம். திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வ ஆயுத வர்க்கம் என்னென்ன ஆயுதங்கள் என்று இப்பொழுது பார்க்க போகிறோம். அதுதான் சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கும் ஜெயிப்பதற்கும் நமக்கு வழி வகுக்கும். ஒவ்வொன்றா பார்த்துருவோமா? முதல் 14, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சத்தியம், உண்மை, வேதம், இதெல்லாம் சத்தியம்.
சத்தியம்னா 3 பொருள்கள் சொல்லலாம் வேதத்தின் அடிப்படையில். ஒன்று, நானே வழியும் சத்தியமும், இயேசு சத்தியம். 2, ஆவியானவர் என்று சொல்லலாம், சத்திய ஆவியானவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 3, சத்திய வேதம், வேத புத்தகம் என்று சொல்லலாம், இயேசு, ஆவியானவர், வேத புத்தகம். 3ம் சத்தியம் என்று வேதத்தில் அழைக்கப்படுகிறது. இந்த சத்தியம் என்ற கச்சைன்னா என்னது? இடுப்பில் கட்டக்கூடிய கயிறு. குறிப்பாக போதகர்கள் கட்டியிருப்பாங்களே, நீங்க கட்டியிருக்கீங்களே ஒரு பெல்ட், அதுவும் கச்சைதான். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், அந்த அறையில் கச்சை இல்லை, பின் ஆடை வலிக்கிவிடும், நிர்வாணம் காணப்படும், அசிங்கம் காணப்படும். எனவே இந்த கச்சை ரொம்ப முக்கியம். இந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இயேசு முக்கியம், பரிசுத்த ஆவியானவர் முக்கியம், இன்னும் வேதம் முக்கியம். இந்த 3க்கும் முதலிடம், முழுகிடம், முக்கிய இடம் கொடுத்து நாம் வாழும் பொழுது சாத்தானை எதிர்த்து வாழக்கூடிய சத்துவம் நமக்கு கிடைக்க பெறுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, இன்னும் தொடர்ந்து வாசிப்போமே. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி நம்முடைய கவசமாக இருக்க வேண்டாம். மார்பில் எதுவும் படாமல், மார்பிலை கத்தி படாமல், குண்டு துளைக்காமல் இருக்கத்தக்கதாக நீதி. நீதியின் ஆண்டவருக்கு பிரியமான நீதி. நீதினா என்னது? தேவனை பற்றி விசுவாசம். நீதினா என்னது? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல். நீதினா என்னது? இயேசு. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமுமானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நீதி நம்மை பாதுகாக்கும். மார்பிலே பிரச்சனை என்றால் உயிரே போய்விடும். அந்த மார்பின் பிரச்சனைகளை, மார்புக்கடுத்த போராட்டங்களை தவிர்ப்பதற்கு நீதியை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து பார்க்கும் பொழுது 15, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் என்று சொல்லி வாசிக்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷம் எப்பொழுதும் நமக்கு பாதரட்சை போல காணப்பட வேண்டும். வாயில இருந்தால் மட்டும் போதுமானதல்ல. பாதரட்சை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்கிறாதே, நடந்து கொண்டே இருக்க வேண்டும், போய்கொண்டே இருக்க வேண்டும். நடந்து கொண்டே இருக்கணும் என்ன அர்த்தம்? யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் கனி கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பலவிதமான கனிகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. முக்கியமாக 2. ஒன்று ஆவியின் கனி, அடுத்தது அருட்பணியின் கனி. ஒன்று ஜீவியத்தின் கனி, அடுத்தது ஊழியத்தின் கனி. ஜீவியத்தின் கனி என்ன? கலாத்தியர் 5, 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில கிளர்ந்தெழும்பத்தக்கதாக ஆவியானவருடைய நிறைவோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஆவியின் கனியின் அம்சங்கள் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படும் பொழுது நிச்சயமாக பிசாசு நிற்க முடியாது. அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒளிந்து போகும். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக அவையெல்லாம் பிரகாசிக்க வேண்டும். ஆவியின் கனிகள் என்று சொல்லவில்லையே, ஆவியின் கனி என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. கனி ஒருமை, சிங்குலர். கனிகள் அல்ல, கனி. ஆவியின் கனி ஒரு ஆரஞ்சு பழம் போல, அதில் உள்ள பல்வேறு சுளைகள், சுவை தரும் அம்சங்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 தானா? இல்லை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கூட இன்னும் 3 கனியின் அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, நீதி, உண்மை என்று காணப்படுகிறது. இவை மட்டுமா? இல்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே இன்னும் சில கனியின் அம்சங்கள் காணப்படுகின்றன. கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது கனி தரும் ஜீவியம் செய்கிறோம். ஜீவியத்தின் கனி பிசாசை எதிர்த்து நிற்க போதுமானது, பிசாசை ஜெயிக்க போதுமானது. இது நல்ல ஒரு சத்தியம், நல்ல ஒரு சத்துவம். ஊழியத்தின் கனி, ஆவியின் கனியை பார்த்தோம். இப்போ அருட்பணியின் கனி. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் பாதரட்சை நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இருக்கும் இடத்தில் கனி எடுப்பது ஆவியின் கனி. மற்ற எல்லா இடங்களிலும் பாதரட்சியை மாட்டிக்கொண்டு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது, சுவிசேஷம் பரப்புவது ஊழியத்தின் கனி.
அதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவது முக்கியம். அதற்கு அடிப்படை பாதரட்சை, சுவிசேஷ ஊழியம். சென்று சென்று நன்றாக ஆண்டவருக்கு ஊழியங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஆவிக்குரிய சத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகின்றன. சர்வாயுத வர்க்கங்கள் இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக முழுமையாக அணிந்து கொண்டு வாழும் பொழுது பிசாசை எதிர்த்து நிற்பது, ஜெயிப்பது சாத்தியம். சில காரியங்களை பார்த்தோமே. முதலாவதாக சத்தியம், இரண்டாவதாக நீதி, மூன்றாவதாக சமாதானத்தின் சுவிசேஷம், நான்காவதாக பொல்லாங்கு எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம். விசுவாசம் என்னும் கேடகம், கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று வாசிக்கிறோம். விசுவாசம் அது கேடகம். நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வது விசுவாசம் ரொம்ப முக்கியம். சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம். சுவாசம் இல்லை செத்து போவாங்க. சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம். ஆத்துமா வாழ்வதற்கு தேவை, அந்த சுவாசத்துக்கு முன்னால ஒரு வி போடுங்களேன், வி, சுவாசம், விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் வேண்டி தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவருமாகிய இயேசு என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் எப்படி வரும்? ஏற்கனவே 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனே. தேவகுமாரன் மூலமாக, திருவசனத்தின் மூலமாக, தூய ஆவியானவர் மூலமாக விசுவாசம் தங்கும் பொங்கும் என்று வேதத்திலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். சரி, விசுவாசம் என்னும் கேடகம் 17. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. தலைச்சீரன் என்னது? ஹெல்மெட். ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. மோட்டர் பைக்கில் போகும்போது என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, முதல்ல தலை தான் பாதிக்கப்படும், பிறகு அது பெரிய பாதிப்பா இருக்கும். அதை குணமாக்குவது கஷ்டம். ரட்சண்யம் முக்கியம். அது ஹெல்மெட், அது தலைச்சீரா. ரட்சிக்கப்படலை வைங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது, அவனை ஜெயிக்க முடியாது. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியாது. எனவே ரட்சிப்பு முக்கியம். சும்மா மனம் திரும்பாம ரட்சிப்பு கிடையாது. இன்னைக்கு மனம் திரும்பாமலேயே நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அவர் ரட்சிக்கப்பட்டவங்க, சபையாராகிய நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, அப்படி போய் சொல்லாதீங்க. தனிப்பட்ட அளவிலே ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு அந்த ரட்சிப்புக்கு சாட்சியாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கடன், நம்முடைய கடப்பாடு. சரி, அடுத்ததை பார்க்கும் பொழுது 17 மீண்டும் ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். பட்டயம் இல்ல, பரிசுத்தம் இல்ல. பட்டயம் இல்ல, பிசாசை மேற்கொண்டு வாழ முடியாது. தேவ வசனம் நம்முடைய கையிலே, நம்முடைய நெஞ்சிலே, நம்முடைய மனதிலே வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும். We should be saturated with the word of God. ஆண்டவருடைய வசனத்தினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆவியின் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பட்டயம் இல்லை, எப்படி போருக்கு போக முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி பிசாசு அதை கண்டு நடுங்குவான்? வேதத்தை படிங்க, தியானிங்க, மனப்பாடம் பண்ணிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, அதை பிரயோகியுங்க, பயன்படுத்துங்க, அதை குறித்து மற்றவங்கள்ட்ட சொல்லிக் கொடுங்க, பிரஸ்தாபம் பண்ணுங்க. வசனம் முக்கியமாச்சே. நம்ம இந்திய நாட்டில் எத்தனை மொழிகள் இருக்கு? அந்த காலத்தில் சொன்னாங்க 1652 மொழின்னு சொல்லி. இந்த 1652 மொழிகள் இப்போ கூட இருக்கலாம், கூட அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் இப்பேற்பட்ட எண்ணிக்கையுள்ள மக்கள் வாழும் மத்தியிலே வேதம் எத்தனை மொழிகள்ல இருக்கு தெரியுமா? ஏறக்குறைய 70 மொழிகள்ல தான் இருக்கு. நிறைய பேருக்கு வேதமே இல்லை. உங்களுக்கு எனக்கு வேதம் இருக்கு. அதை வாசிக்கணுமா, வாசிக்க கூடாதா? வாசிக்க வேண்டும். உம்முடைய சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை
வாஞ்சித்து வாசித்து விசுவாசித்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவருடைய வசனம் நமக்கு வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம். இதை குறித்து இன்னும் சற்று நீளமாக இன்னும் சற்று நேரத்திலே நான் பார்ப்போம். சரி, இதுவரை என்னதெல்லாம் பார்த்தோம்? முதலாவதாக சித்தம், இரண்டாவதாக சத்துவம், மூன்றாவதாக ஜபம் என்று சொல்லி 18 வசனத்திலே பார்க்கிறோம். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும், படுக்கையில் இருந்தாலும் சரி, பாத்ரூமில் இருந்தாலும் சரி, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல் பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஜபம் ஜபம் ஆவியிலே ஜபம். என்ன உடனே அந்நிய பாஷைன்னு சொல்லிடுவாங்களே? அப்படி சொல்லலை வேதத்தில். ஆவியிலே ஜபம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவியானவர் அனுமதிக்கக்கூடிய அளவிலே, ஆவியானவர் சொல்லக்கூடிய அளவிலே, ஆவியானவர் சார்ந்த வசனம், வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜபம் பண்ண வேண்டும். அனாவசியமான ஜபங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கு பிடித்தமற்ற ஜபங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ஜபிப்பாங்க. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். ஒருத்தன் ஜெபம் பண்ணானே, ஒரு மனம் திரும்பாத கள்ளன், பலன் கிடைத்ததா? இல்லையே. ஆவிக்குரிய ஜபமா இருக்கணும். ஆவிக்குரிய ஜபம்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கின்றன. ஆண்டவருடைய வேதத்தின் அடிப்படையிலே வேதம் சார்ந்த ஜபமாக இருக்க வேண்டும். ஜபிக்கும் பொழுது ஆமா இதெல்லாம் கர்த்தருக்கு சித்தம் தானா என்று யோசித்து பார்த்து அந்த வசனத்தை திரும்ப திரும்ப பார்த்து ஜபிக்க வேண்டும். ஏனென்றால் யோவான் 14:13 வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஈஸியா இருக்க, எதை கேட்டாலும் செய்வாராம இல்ல. வசனங்களின் அடிப்படையிலே வசனங்களை சோதித்து பார்த்து நம்ம சொல்ல போறது சரியா இருக்கா என்பதை பார்த்து. அடுத்த வசனம் பாருங்க, யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன். ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜபத்தினாலே எனக்கு பயன் இருக்குதோ இல்லையோ, என் தேவனுக்கு மகிமை உண்டா, மகிழ்ச்சி உண்டா என்று பார்த்து அப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு, மன உறுதி எப்ப வரும்? அந்த ஜபத்துல நம்பிக்கை எப்ப வரும்? நான் ஜபம் பண்ணினது பலிக்க போகுதுன்னு எப்போ நம்பிக்கை வரும், மன உறுதி வரும்? வேத வசனங்களின் அடிப்படையிலே ஆவியிலே ஜபம் பண்ணி நாம் வாழும் பொழுது மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும், நமக்காக மட்டுமல்ல சகல பரிசுத்தவான்களுக்காகவும் நீதிமான்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் பணிவிடைக்காரர்களுக்காகவும் ஜபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஜபம் பண்ணுவது மட்டுமல்ல, விழித்து கொண்டிருங்கள், ஜபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஜபம் பண்ணுகிறோமா? மற்றவங்களுக்காக நம் ஜபத்தை ஏறெடுக்கிறோமா? அது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான, மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. We should be in talking terms with God. தேவனுக்கு நமக்கு இடையே பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். தேவனோடு பேசுவது ஜபம், தேவன் நம்மோடு பேசுவது வேதம். ஜபமும் சத்தியமும் இணைந்து காணப்பட வேண்டும். சரி, 3 காரியங்களை பார்த்தோமே. முதலாவதாக சித்தம், இரண்டாவதாக சத்துவம், மூன்றாவதாக ஜபம், நான்காவதாக சிலுவை. கொலோசியர் 2 அதிகாரம் எடுங்கள். கொலோசியர் 2 அதிகாரம் 15 வசனம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய தலை அங்கே நசுக்கப்பட்டது. சாத்தானை ஜெயிப்பது எப்படி? சிலுவை. சிலுவை. இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள் செழுமை அப்படின்னு சொல்லுது, ப்ராஸ்பரிட்டி, செழுமை அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் சொல்றார் அது அல்ல, சிலுவை. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஒவ்வொரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை எதிர்பார் என்பது வேதம் அல்ல. ஒவ்வொரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவையை எதிர்பார். செழுமை கொள்கை இன்றைக்கு தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறது. சிலுவை கொள்கை இன்றைக்கு அடக்கம் பண்ணப்படுகிறது நிறைய செய்திகளிலே. சிலுவை, அதை பற்றியே
நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்த வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலுவையின் வாழ்க்கையை சிறமேற்கொண்டு நாம் வாழும் பொழுது பிசாசை ஜெயித்து நிச்சயமாக இந்த உலகத்திலே வாழலாம். சிலுவையிலே என்ன முக்கியம்? சிந்தப்பட்ட ரத்தம். சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம். அதை குறித்து இன்னும் நீளமாக அல்லது ஆழமாக பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தும் விசேஷம் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், சிலுவை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சிலுவை, சாட்சியின் வசனம் ஏற்கனவே பார்த்து விட்டோம், இன்னும் பார்க்க இருக்கிறோம். வசனம் வாழ்க்கையில முக்கியம். ஆக ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சில வீடுகளில் எழுதி போட்டிருப்பீர்களே இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி, நல்லதுதான். ஆக ஆண்டவருடைய ரத்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய ரத்தத்துக்கு நம்முடைய சோதனைகளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய ரத்தத்துக்கு நம்முடைய போராட்டங்களை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது ஜெயம் நிச்சயம். ஜெயம் நிச்சயம். முதலாவதாக சித்தம், இரண்டாவதாக சத்துவம், மூன்றாவதாக ஜபம், நான்காவதாக சிலுவை, ஐந்தாவதாக சத்தியம், வேதம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நாம் இப்பொழுது வாசித்தோம். என்ன வாசித்தோம்? வெளிப்படுத்தும் விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதாயினும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆண்டவர் சோதனைகள் ஜெயித்தது அவ்வாறு தானே. எப்படி? இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? அதை மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், வசனம் வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எங்கே எழுதியிருக்கிறது? வேதத்தில் எழுதியிருக்கிறது. பாருங்க, நீங்க வேதத்தை வாசிக்காட்டா, வேதத்தை தியானம் பண்ணாட்டா, வேதத்திற்கு கீழ்ப்படியாட்டா தோல்வியான ஊழியம்தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? வசனம் இல்லை என்றால் வாழ்க்கையிலே விசனம், துன்பம் தான் இருக்கும், தீமை தான் இருக்கும், குழப்பம் தான் இருக்கும், சங்கடம் தான் இருக்கும். சும்மா விளையாட்டுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கல. என் வாழ்க்கை முழுவதும் வசனம் தானே. இயேசுவின் வசனம், வசனத்திலே ஊறி போய் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பைபிள் இஸ் மை ஸ்விம்மிங் பூல். ஒவ்வொரு நாளும் ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிப்பது போல வசனத்திற்குள்ளே நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. தேவாலயத்தின் உப்பரிகை அங்கே கொண்டு போய் பிசாசு சொல்கிறான், தாள குதியும் தேவதூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. அவனுக்கு வசனம் தெரியுமே? இவருக்கு வயசு 30 தானே, அவனுக்கு வயசு 6000க்கு மேலேயாச்சே. எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாக என்னை ஜெயிக்க பிரயாசப்படுகிறீரோ அப்படின்னா, எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாக நானும் சோதிக்கிறேன். 91 சங்கீதம் அவனுக்கு தெரிந்த சங்கீதம். தாள குதியோ தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவன் என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்றான். ஆண்டவர் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். என்ன சொல்றார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, என்றும் எழுதியிருக்கிறது என்றார் என்று வாசிக்கிறோம். பிசாசின் வேத அறிவு என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் வேத அறிவு என்றும் எழுதியிருக்கிறது. நம்முடைய வேத அறிவு என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். அப்படின்னா என்றும் என்றும் அப்படி சொன்னா நிறைய வசனங்களினாலே நிறைந்த வாழ்க்கையாக நாம் இருக்க வேண்டும். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். என்ன வைத்து வைத்தேன்? குவித்து வைத்தேன். எப்படி? மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு வசனமாக பாராம படிச்சு காணாம படிச்சு மனப்பாடம் பண்ணி இருதயத்திலே குவித்து வைத்திருக்கிறேன். அப்போ ஒரு பாவ சோதனை வரும் பொழுது இங்க இருந்து பட்டயம் வரும். பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்டயம். தேவனுடைய வசனம் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே வசனத்தில் நிறைந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை வைத்துக்கொண்டு விளையாடாதிருங்கள். வாலிபரே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. வசனம் உங்களுக்கு இலவசமாக ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், அதன்படி வழி நடவுங்கள். உயரமான மலைக்கு கொண்டு போகிறான் பிசாசு இயேசுவை. இமயமலையா இருக்குமோ? யாருக்கு தெரியும்? உலகத்திலேயே உயரமான மலை. அங்கே கொண்டு போய் என்னை நீர் பணிந்து கொள்ளும், அப்ப இதையெல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுவான். என்னிடத்துல ஆதாம் ஒப்புவித்த எல்லா காரியங்களையும் உமக்கு தருவேன். செய்ய வேண்டியது என்ன? என்னை தாழ பிடிந்து பணிந்து கொள்ளும்.
ஆண்டவர் சொல்கிறாரே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்வதாக பார்க்கிறோம். தேவனை பணிந்து கொள், பிசாசை பணிந்து கொள்ளாதே, விக்கிரக வணக்கம் செய்யாதே, விக்கிரக வணக்கம் செய்கிறவர்களோடு உரையாடாதே, உறவாடாதே, கர்த்தருக்கு மகிமை கொடுத்து வாழ கடவாய். இதெல்லாம் ஆண்டவர் பொதிக்கக்கூடிய வேதம். ஆமாய்யா, தேவனை மட்டுமே பணிந்து கொண்டால் நம்ம நினைச்சது கிடைக்குமா ஐயா? நினைச்சது கிடைக்கும், எல்லாம் இல்லை. ஆனால் தேவனுக்கு சித்தமானது, அவருக்கு விருப்பமானது எல்லாம் கிடைக்கும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், குமாரனை பார்த்து, இயேசுவை பார்த்து, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன். 2ஆம் சங்கீதம். அப்போ பிதாவே எல்லாவற்றையும் தரும் பொழுது இந்த பையன்கிட்ட எதுக்கு கேட்கணும், இவங்கிட்ட எதுக்கு பணியணும்? ஆண்டவர் 3 சோதனைகளையும் பிசாசையும் ஜெயித்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? தேவ வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானதாகும். சோதனைகள் வரும்பொழுது, சோதனையோடு சேர்ந்து அதை கொண்டு வரக்கூடிய பிசாசு வரும்பொழுது ஜெயிப்பது எப்படி? 1, விரட்டு, அப்பாலே போ சாத்தானே, அல்லது விலகு. தன்னுடைய மானம் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தம் போகக்கூடாது என்று சொல்லி ஆடையை விட்டு ஓடிவிட்டான் யோசேப்பு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒன்று இயேசு அல்லது யோசேப்பு. உன்னால் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியலையா? போதிய சத்துவம் இல்லையா? பலன் இல்லையா? அப்படின்னா விலகு. பலன் இருக்கா? வேதவசனம் கைவசம் இருக்குதா? விரட்டு. சோதனை ஜெயிப்பது எப்படி? பிசாசை விரட்டுவது எப்படி? சாத்தானை ஜெயிப்பது எப்படி? 1 விலகு அல்லது விரட்டு. மேலாக இந்த 5 காரணிகளையும் கற்றுக்கொண்டு அவற்றின்படி நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. என்னென்ன? சித்தம், சத்துவம், ஜபம், சிலுவை, சத்தியம். இவற்றின் அடிப்படையிலே நம்முடைய ஜீவியம் காக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் மகிமைப்படுவார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜெயமான வாழ்க்கை வாழ, வெற்றிகரமான கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய, சாத்தானை ஜெயித்து ஜீவிக்க எங்களுக்கு அறிவுரைகள் வழங்கினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கற்ற காரியங்களை மனதிலே நாங்கள் பதித்து கொண்டு கடைபிடித்து மற்றவர்களுக்கும் இவைகளை குறித்து கற்றுக் கொடுத்து அவர்களும் உமக்கு நேராக, உமக்கு மகிமையாக, உம்மை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக நாங்கள் உதவி செய்ய கிருபை செய்யும். நீர் எங்களை உம்முடைய வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.